ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு நம்ம குவாரண்டைன் ஜோன் ஜாம்பி கேம் பிளே தான் பார்க்க போறோம். நம்ம ஊர் ஃபுல்லாவே ஜாம்பி வைரஸ் தான் பரவிட்டு இருக்கு. நம்ம இந்த கேம்ல ஜாம்பி ஆபீசரா தான் இருக்கும். ஜாம்பி இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஊர் மக்களை பாதுகாப்பா சர்வை பண்ண வைக்கிறது, குவாரண்டைன் ஜோன்ல சேஃபா பாத்துக்கிறது, இல்லைன்னா அவங்களுக்கு ஜாம்பி வைரஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருந்தா மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாம இருக்க அவங்களை கில் பண்றது, எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்க போறோம். சொல்லுங்க ஆபீசர், ஊர் ஃபுல்லா ஜாம்பி இருக்கா? ஓஹோ, நம்ம எப்படி தப்பிக்க போறோம்? என்ன சொன்னீங்க? என்ன கொண்டு போய் ஜாம்பி ஆபீசரா நியமிச்சிருக்கீங்களா? அப்படியா? ஓகே ஓகே சார். ஓகே ஆபீசர், இப்ப நம்ம தரை இறங்க போறோமா? ஓகே ஓகே, தரை இறங்கிடலாம். நம்ம டியூட்டி ஸ்டார்ட் ஆக போகுது நண்பர்களே. இந்த ஊர்ல நீங்க இருந்த இந்த ஜாம்பி ஆபீசர் ஜாபை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே ஆபீசர், இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். இதுதான் நம்ம வீடா? பரவாயில்லையே. பப்ஜி ஃப்ரீ ஃபயர்ல வர மாதிரி கண்டெய்னர் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஓ, 2 லேப்டாப் இருக்கு, ஒரு ஃபேன் இருக்கு. ஏங்க, இந்த ஒரு குட்டி ஃபேனை வச்சுட்டு காத்து வருமா? ஏற்கனவே ஜாம்பி இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஃபேனை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? $1200 கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் டே ஜாப் ஸ்டார்ட் பண்ணலாம். யாராருக்கு வந்து ஜாம்பி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ஸ்ப்ரெட் ஆகலைங்கிறது வந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம கூடாரத்துல இருந்து வெளியே வந்தாச்சு. இப்ப நம்ம வந்து மக்களை இன்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். கதவு அங்க இருக்கு, ஓபன் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆள நம்ம உள்ள கூப்பிட்டுறலாம். உள்ள வாங்க, உள்ள வாங்க. யோ யோ யோ, என்னைய ரெட் கலர்ல வந்திருக்க? உனக்கு ஜாம்பி வைரஸ் கண்டிப்பா இருக்கு. உன்னை நாங்க இன்னைக்கு செக் பண்ண போறோம். இப்பே எங்களோட முடிவு தெரிஞ்சிச்சு. உன்னை நாங்க வந்து கில் பண்ணிடுவோம். ரெட் ஸ்கின்னு, பேல் ஸ்கின்னு, கிரீன் ஸ்கின்னு, கலர் கலரா இருக்குது. உனக்கு வந்திருக்கிறது ரெட் ஸ்கின்னு தான். ரெட் ஸ்கின்னு தாங்க. பாருங்க பாருங்க, இங்க பாருங்க, அவன் மூஞ்சி சிகப்பா இருக்குது. ஏற்கனவே சிகப்பா தான் இருக்கான். இன்னும் சிகப்பா வந்து ஜாம்பி வைரஸோட வந்திருக்கான். இருக்கிற மத்த சர்வைவர்ஸ்க்கு வந்து பரப்பி விட்டுறாம பாத்துக்கணும். நம்ம இவனை குவாரண்டைன்ல போடலாமா, லிக்விடேஷன்ல போடலாமா? குவாரண்டைன்னா பாத்தீங்கன்னா நம்ம அவனை குவாரண்டைன் பண்ணி வைக்கலாம். ஒரு 3 நாளைக்கு பாத்தீங்கன்னா வச்சிருக்கணும். லிக்விடேஷன்னா எலிமினேட். குவாரண்டைன்ல வச்சுக்கலாம். 2 நாள் கழிச்சு பார்க்கலாம். இவன் பொழைச்சு போட்டோம். ஃபர்ஸ்ட் ஆளே வந்து நம்ம இது பண்ண வேண்டாம். நம்ம வந்து எட்டி பார்க்கலாம். தனியா பேசுறான்டா. என்னடா பேசிட்டு இருக்க? தனியா பேசிட்டு இருக்காங்க. யோ, பேய் பிடிச்சிருச்சாட்டு இருக்கு. ஏற்கனவே ஜாம்பி வைரஸ் பட்டு நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். உனக்கு பேய் பிடிச்ச யாரா பாக்குறது? மந்திரவாதியை தான் கூட்டிட்டு வரணும். இப்ப பாருங்க, இப்ப நான் ஒரு செகண்ட் பார்த்தீங்களா? ஒரு செகண்ட்னு சொன்னா அதுக்குள்ள தனியா பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து 2 நாளைக்கு அங்கேயே இருக்கட்டும். 3ஆவது நாள் நாளைக்கு பாத்துக்கலாம். சரி, அடுத்த ஆள் வர சொல்லலாம். நெக்ஸ்ட் வாங்க வாங்க. யாருப்பா அது? சிகப்பு கலர் சிங்கிச்சான்னு வர்றாங்க. சார், நீங்க பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கீங்க. இப்பயே தெரியுது. உங்களை நல்லா செக் பண்ணலாம். அந்த கழுத்து கீழே ஒரு கோடு மாதிரி இருக்கு, அது மட்டும் செக் பண்ணா போதும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீங்க முழிக்கிறதுலயே எங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. சார் என்னங்க சார், ஆரஞ்சு கலர்ல பனியன் போட்டு இருக்கீங்க. போன தடவை வந்தவர் பாத்தீங்கன்னா ரெட் கலர் மூஞ்சிக்குள்ளா இருந்தாரு. சரி, உங்களை வந்து நாங்க என்ன பண்ணலாம்னு இருக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்றோம். ரெட் ஸ்கின் இல்ல, பெல் ஸ்கின் இல்ல, கிரீன் ஸ்கின் இல்ல, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்பெக்ஷன்ல போயிட்டு சர்வைவருக்கு வந்து உங்களை சென்ட் பண்ணிடுறோம். நீங்க தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஃபர்ஸ்ட் சர்வைவர். நாங்க உங்களை பாதுகாப்பா வந்து சர்வைவர் பிளாக்குக்கு சென்ட் பண்றோம். போயிட்டு நிம்மதியா இருங்க. உங்க பின்னாடியே வருவேன். வாங்க போலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆள் நீங்க தான்ல. உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது எங்கேயா பொறுப்பு. ஏன்னா கம்பெனி பாலிசி கிடையாது. வாங்க போலாம். ஏங்க இவ்வளவு பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காரு? கேட் வரைக்கும் வந்துட்டாப்ல. இங்க பாருங்க, கூடாரத்துக்குள்ள போய் உட்காந்துட்டாருப்பா. ஓகே ப்ரோ, கூடாரத்துக்குள்ளே இருங்க. நாங்க உங்களை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ரெகுலரா வரோம். உங்களுக்கு சாப்பாடும் தரோம், தண்ணியும் தரோம், பொருட்கள் எல்லாமே தரோம். பக்கத்துல ஜென்ரேட்டர் இருக்கு, அதுக்கு மட்டும் நீங்க வேலை செஞ்சா போதும். அது செய்யலினா பாத்துக்கோங்க, நாங்களே செய்ய முடியாது. சரி, அடுத்த பர்சன் 3வது பர்சன் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. 3வது பர்சன் வாங்க வாங்க, என்ன இருக்குன்னு பாக்கலாம். ஓகே, உள்ள வராரு. யூ பாக்குறதுக்கு சிகப்பு கலர்ல இருக்காயா? என்ன நாய் கடிச்சிச்சா? ஜாம்பிட்ட கடி வாங்கிட்டு நாய் கடிச்சிச்சுன்னு போய் சொல்லிட்டு இருக்கியா? தெரியுண்டி. உடனே டைரக்டா பாத்தீங்கன்னா குவாரண்டைன்ல போடக்கூடாது, கில் பண்ணிட்டு போயிருவோம். இப்ப பாருங்க, அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடிச்ச மாதிரியே இருக்கும். அந்த மாதிரிதான் கடி வாங்கிட்டு வந்திருக்கான். கடிச்சது பாருங்க, எப்படி கடி வாங்கிட்டு வந்திருக்கானு. லிக்விடேஷன்ல போட்டு தெளிடலாம். ஃபாலோ பண்ணிட்டு போலாம். எங்க போறான்னு ஓடிக்கிது போயிட போறாங்க. சர்வைவர் பிளாக்கு மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இவனை போய் டமால் டுமேல்னு பாதுகாப்பா அடிச்சிட்டு வரணும். ஓகே, பாய் கண்ணா, நாங்க அடுத்த நாள் வரோம். அவ்வளவுதான், இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு மொத்த வேலையும் பாத்தீங்கன்னா 3 பேர் தான் வந்திருக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டே வந்து $700 ப்ராஃபிட், மைனஸ் $550. என்னையா அது? மைனஸ்ல போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, எனக்கு பிளஸ் $700 பிளஸ் பண்ணி இருக்கோம்னா பெரிய விஷயம் தான். ஓகே, நெக்ஸ்ட் டே இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நம்ம குவாரண்டைன் ஜோன்ல ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா அவனுக்கு வைரஸ் இன்னும் இருக்கா இல்லையாங்கிறது பொறுமையா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்.
ஏன்னா நேத்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அதிகமா சிகப்பு கலர்ல இருந்துச்சு, இன்னைக்கு கம்மியா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அவனை வந்து சர்வைவர் பிளாக்குக்கு சென்ட் பண்ணிடலாம். 3 நாள் தான் வெயிட் பண்ணோம் இங்க பாத்தீங்களா. இல்லைன்னா நம்ம டைரக்டா கில் பண்ணிடணும், இல்லைன்னா அடுத்தவனுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. உனக்கு ஜாம்பி வைரஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியா, அது நாங்க செக் பண்ணணும், நீ செக் பண்ணக்கூடாது சரியா. நாங்க செக் பண்ணி சொல்லணும், சர்வைவர் பிளாக்குக்கு சென்ட் பண்றோம், கிளம்பு கிளம்பு. அவ்வளவுதான், 350 ரூபா ப்ராஃபிட். ஓகே, பொறுமையா இருக்கணும் சரியா. உனக்கு சோறு தண்ணி எல்லாம் கொண்டு வருவோம். ஸ்கேனர்ல மொத்தம் 2 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் ஸ்கேனர் ஒன்னு, யூவி ஸ்கேனர் ஒன்னு. ஏன்னா கடி வாங்கிட்டுலாம் வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக யூவி ஸ்கேனர்னு புதுசா தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. நார்மல் ஸ்கேனர்ல ஒன்லி நார்மல் மனுஷங்களுக்கு பார்க்கப்படும், யூவி ஸ்கேனர் 2க்குமே பார்க்கப்படும். நம்ம 2வது நாள் ஜாப் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் பர்சன் உள்ள வாங்க வாங்க. யாரு உள்ள வருது? சிவப்பு கலர் சட்டை போட்டு வாங்க வாங்க. உங்களுக்கு பார்க்கலாம், என்னையே மண்டை மட்டும் வெள்ளையா இருக்கு, மத்தெல்லாம் சிகப்பா இருக்கு. ஓகே ஓகே, நாங்க யூவி ஸ்கேனர்ல செக் பண்றோம். உடம்பு ஃபுல்லா பார்க்கலாம். ஒன்னும் இல்லையாட்டு இருக்கு. என்ன வெள்ளை கலர்ல இருக்கு? எனக்கு தெரிஞ்சு பவுடர் பூசிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கால்ல எதுவும் பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் லெஃப்ட் கால்ல பார்க்கலாம். ரைட் கால் பிரச்சனை இல்ல, லெஃப்ட் கால்லயுமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மேல்லயும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ இவனை பாத்தீங்கன்னா சர்வைவர் பிளாக்கு சென்ட் பண்ணலான்னு என் மைண்ட்ல தோணிட்டு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க. நான் சர்வைவர் பிளாக்கு சென்ட் பண்றேன். 350 ரூபா ப்ராஃபிட்டும் வந்துருச்சு. நம்ம அடுத்த பர்சன் செக் பண்ணலாம். ஏன்னா இப்போ 3 பேர் வராங்க ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா. 2வது பர்சன் உள்ள வாங்க வாங்க வாங்க, செக் பண்ணலாம். சார் என்னங்க சார், உங்களுக்கு ஆபீசர் கடி வாங்கி இருக்க மாதிரி இருக்கு. நேத்து தான் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜாம்பிட்டு கடி வாங்கிட்டு நாயிட்டு கடி வாங்கி இருக்குன்னு ஏமாத்திட்டு இருக்கான். இவனும் பாத்தீங்கன்னா ஏமாத்த போறான்னு நினைக்கிறேன். டேரக்டா கில் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் டேரக்டா யூவி ஸ்கேனர் வச்சு பார்க்கலாம். பாருங்களேன், மண்டையில எந்த பிரச்சனையும் இல்ல. கழுத்துல பிளாக் ஹோல்ஸ் ஏதோ இருக்குது, பிளாக் கலர்ல இருக்குது. கால்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஒருத்தர் செக் பண்ணிக்கலாம். என்ன வெள்ளை கலர், நீ பவுடர் பூசிட்டு வந்துட்டியா? ரைட் கால்லையும் செக் பண்ணிடலாம். ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஃபுல்லா பார்த்தாச்சு. அவன் என்ன பண்ணலாம் கைஸ், நீங்களும் சொல்லுங்க. நான் எனக்கு தெரிஞ்சு கில் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். லிக்விடேஷனுக்கு சென்ட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், பாய் போயிட்டு வா. எங்களுக்கு வந்து பிளஸ் ஆக போகுது. நீ டாக் கிட்ட கடி வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஏமாத்திட்டு இருக்கீன்னு அர்த்தம். ஏன்னா உடம்புல வந்து கடி வாங்கிட்டு வரவங்களாம் மெயினா பாத்தீங்கன்னா சாம்பிட்டு கடி வாங்கிட்டு வந்துருப்பானு. பாத்தீங்களா 900 ரூபா வந்திருக்குது, 900 ருபீஸ். அடுத்த பர்சன் கடைசி பர்சனையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்களை நாங்க சர்வைவர் பிளாக்குக்கு சென்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு யாரையுமே சென்ட் பண்ணல. ஓ, லாஸ்டா இன்னொருத்தர் வேற இருக்கீங்களா? ஆஹா, இவர் பாருங்க வாய் கடிச்சிருக்காரா. சார் என்னங்க சார் வாய் கடிச்சிட்டுலாம் வந்திருக்கீங்க? நீங்களே கடிச்சிருக்கீங்களா? சாம்பி வந்து கடிச்சிட்டு போயிடுச்சா? நாங்க யூவி லைட் வச்சு ஒரு செக் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க ஜாம்பி வைரஸ் ஜாம்பி வைரஸ். நான் அதை பாக்குறது நான் தானே ஆபீசர். இந்த கேம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெமோ வெர்ஷன் தான் இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளும் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரைட் கையில ஏதோ ப்ராப்ளமா இருக்கிறான். மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. காலையும் செக் பண்ணிடலாம் ஒருக்கா. ஓகே, நோ ப்ராப்ளம். காலைல எந்த பிரச்சனையும் இல்ல. பதத்து தான் கடிச்சிட்டானா என்னன்னு தெரியல. குவாரண்டைன் சென்ட் பண்ணிடலாமா, லிக்விடேஷன் சென்ட் பண்ணிடலாமா? டேரக்டா லிக்விடேஷனே சென்ட் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு சந்தேகமா இருக்கு, பல்ல கடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எப்படி வாயில ஜாம்பி தான் கடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. பாருங்க, பிளஸ் வருதா மைனஸ் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். -1300. எனக்கு சந்தேகமாவே இருந்துச்சுடா, குவாரண்டைனுக்கு சென்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். எல்லாம் போச்சு. ஓகே, லாஸ்ட் வாங்க 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 வாங்க. சார் என்னங்க சார் லாஸ்டா வந்திருக்கீங்க? டாக் கிட்ட கடி வாங்கியிருக்கீங்களா? சரிங்க சார், இப்படியே சொல்லிட்டு இருங்க. எல்லாரும் வரவங்க பூரா நாயிட்டு கடி வாங்கியிருக்கேன் நாயிட்டு கடி வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்க. நானும் யூவி வச்சு செக் பண்ணிட்டே இருக்கேன். எல்லாம் பொய் சொல்லிட்டே இருக்கிறது. கடைசியில தான் என்னன்னு தெரியும். இங்க பாரு இங்க பாரு. அவ்வளவுதான், உன்னை நாங்க என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா டைரக்டா உன்னை கில் பண்ணிடுறான். நீ எல்லாருமே ஏமாத்திட்டு வர்றீங்க, யார் நம்புறது? பல்ல கடிச்சிட்டான்னு ஒருத்தன் சொல்றான், அவங்க கூட நம்புற மாதிரி இருந்துச்சு. அவன் பாவம், உன்னை தாட்டி விட்டுருக்கலாம். இதை தாட்டி விட்டோம்ல, பரவாயில்ல, தாட்டி விட்டாச்சு. போடு போடு போடு, வெறித்தனங்க வேற மாதிரி. இவன் தாட்டி விட்டு 900. இவனுக்கும் $900 பிளஸ் ஆகியிருக்கு. இப்ப நம்ம செகண்ட் டே வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். செகண்ட் டேல ப்ராஃபிட் 750, -$1750. இது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எவன் எப்படி வரான்னு தெரிய மாட்டேங்குது சர்வைவர்ஸ். ஆனா பாவம் தான், ஒருத்தன் நம்ம இது பண்ணிட்டோம். ஓகே, தேர்ட் டே இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 3வது நாள் ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா பாத்தீங்கன்னா சர்வைவர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கனால நம்ம அவங்களுக்கு சோறு வைக்கணும். சோறு இல்லாம அவங்க பட்டினி தான் கிடப்பாங்க. எத்தனை சர்வைவர்ஸ் இருக்காங்க பாருங்க நம்ம பெட்ல. எல்லாருக்கும் சோறு வைக்கணும். எல்லாம் எங்க காசுதான்டா போயிட்டு இருக்குது. அப்புறம் எதுக்குடா என்ன வேலை கூப்பிட்டீங்க? நீங்க தான்டா தரணும், மிலிட்டரி ஆபீசர்ஸ். பாத்தீங்களா, ஏமாத்துறீங்க. என்னோட காசு தான் போயிட்டு இருக்குது.
ஆபீசரோட காசு இப்படி வீண் ஆயிட்டு இருக்கே. எல்லாருக்குமே தர முடியாது, கூடாரத்தை வேணா கட்டி தரேன். என்ன பண்ணலாம்? சாப்பாடு 5 வச்சுக்கலாம். மெடிக்கிட்டு இல்ல சாப்பாடு 5 வச்சுக்கலாம். மெடிக்கிட்டு 3 4 வச்சுக்கலாம். ஃபியூயல் தேவைப்படும். ஜென்ரேட்டர்ல அவங்க தான் ஓட்டணும். என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். இப்ப நம்ம நேரம் ஸ்டோரேஜ் ரூமுக்கு தான் போக போறோம். ஸ்டோரேஜ் ரூமுக்கு போயிட்டு நமக்கு தேவையான ஃபியூயல் மெடிக்கிட்டு எல்லாமே எடுத்துட்டு நம்ம இங்க போக போறோம். நம்ம மக்கள் குடியிருக்கிற இடத்துக்கு போக போறோம். பாருங்க, ஃபுட்டு மெடிக்கிட்டு ஃபியூயல் எல்லாமே இருக்குது. எல்லாம் ஒன்னொன்னா தூக்கி போடணும். பாருங்க, லைனா தூக்கி போடலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சாப்பாடுங்க. இந்த ப்ளூ கலர் டப்பால இருக்கிறது தான் சாப்பாடு. ஒன்னொன்னா தூக்கி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 1 வச்சாச்சு, ரெண்டாவது 1 2 வச்சாச்சு. அவ்வளவுதான், மொத்தமா தூக்கி வச்சிடலாம். ஓகே, 3வது சாப்பாடே எடுத்தாச்சு. ஏய் 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 லெஃப்ட் ரைட்னு ஆடிக்கிட்டே இருக்கு. என்னடா சந்திரமுகி வந்துருச்சா? ஒரு பக்கம் உட்கார மாட்டேங்குதுங்க சாப்பாடு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க. பசியில எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோறு 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 சோறுன்னு இருக்காங்க. நம்ம இப்ப பொறுமையா போயிட்டு இருக்கிறோம். அடுத்தது ஃபியூவல். ஏன்னா ஜெனரேட்டர் போடணும்ல, அதுக்கெல்லாம் தூக்கி ஒண்ணுன்னா வைக்கலாம். பார்த்து பத்திரமா கொண்டு போகலாம். அவ்வளவுதான். அலைன் பண்ணியாச்சு. 2வது தூக்கிடலாம். அவ்வளவுதான், இங்க வச்சிடலாம். இன்னும் ஒண்ணு கண்ணைய கண்ணன் எடுத்துட்டு கிளம்பிடலாம். டேய் டெய்லி வெளியே விழுந்துடாத. அவ்வளவுதான், அலைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேரம் மெடிக்கிட் எடுக்க போறோம். ஏன்னா பேண்டேஜ் போட போறோம். இப்போ வாய் கடிச்சிட்டுலாம் வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அவங்களே பேண்டேஜ் போட்டுக்கிட்டோம். நம்ம எடுத்து ஒண்ணு வச்சிடலாம். நம்ம செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தருவோம், நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கணும். வண்டி எடுத்துடலாம் கைஸ். நம்ம வேகமா போறோம். இல்ல ஸ்டாப் பண்ணிடலாம். இடிச்சுக்கிட்டா வம்பு. அதவும் திறக்க மாட்டேங்குது. பக்கத்துல போனாதான் இருக்குமோ. டமால் முடிஞ்சது போங்க ஜோடி. எப்படி போய் இடிச்சிருக்கு. ஐயோ, மெதுவா போலாம். வண்டி அவ்வளவு அவசரமா? பசியில எல்லாம் வெயிட் பண்றாங்கப்பா. பாவம் தானே. போச்சு போ. எல்லாம் விழுந்துருச்சு. எல்லாம் வண்டியை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல நம்மனால. ஆடா, அதுக்குள்ள இது வேற வருதா? நாங்க கேட்ட மாதிரியா? எங்களுக்கு தெரியும் எப்படி வைக்கணுங்கிறது. இங்க பாருங்க. இப்ப பக்கம் வண்டி நிக்க மாட்டேங்குது. வண்டி டயர் கண்டு ஓடி சுத்திட்டு கிடக்குது. எல்லாம் தனித்தனியா, சாப்பாடு தனியா, இது தனியா, அங்க தனியான்னு விழுந்து கிடக்குது. நம்ம இடிச்ச இடியில எல்லாம் கீழே விழுந்துருச்சு. என்ன பண்ணலாம்னா நேரா அங்க போய் வச்சிடலாம். இல்ல, நான் கொண்டு போறேன் போங்க. உங்களுக்கு சாப்பாடு வைக்க வந்துதானே எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. நான் மறுபடியும் எடுக்க போறேன். மறுபடியும் எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம நேரம் அங்க வைக்க போறோம் சாப்பாடு. பொறுமையா வச்சிடலாம். அடப்போ, ஏன்டா ஒரு கட்டையை வைக்க மாட்டீங்களாடா? மேல ஏறி எல்லாம் விழுந்துருச்சு. சாப்பாடு இப்ப ஒண்ணு வச்சிடலாம் கூடாரத்துல. இப்படி உழுகும் நான் எதிர்பார்க்கலைங்க. பாவம். எங்க இருக்கு ஜெனரேட்டர்? எங்க இருக்கா ஜெனரேட்டர்? இதெல்லாம் நாங்க வைக்கிறோம். இது எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? ஓ, மக்கள் பார்த்துப்பாங்க. ஓகே ஓகே. 3வது நாள் இன்ஸ்பெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. படுத்து தூங்கிடலாம். என்னங்க இது எல்லாமே மைனஸ். சூப்பரா மைனஸ் ஆகி இருக்கு. நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் இதுக்கே நம்ம தப்பு பண்ணியே போயிருது. எல்லாம் கீழே போட்டோம்ல, அதனால -30 $30 ஆகி போச்சு. ஓ, என்னையா 4வது நாள் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு? ஃபுல்லா பி பலட்டா இருக்குது. ஐயோ, மக்கள் எல்லாம் ஆபத்துல இருக்காங்க. என்னது ஜாம்பி வருதா? ட்ரோன் மூலியமா பாக்கலாம். என்னையா ஊர் ஃபுல்லா ஜாம்பியா வருது? ஐயோ, சர்வைவர்ஸ் எல்லாம் இருக்காங்களே. நான் தானே ஹெல்த் இன்ஸ்பெக்டர். என்ன ஏன்டா இங்க கோர்த்து விடுறீங்க? ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தான் ஜாம்பி அடிக்கணுமா? ஐயோ, மாட்டிக்கிட்டான். ஆஹா, கைப்புள்ள மாட்டிக்கிச்சே. என்ன இத்தனை ஜாம்பி வருது? ஐயோ, நம்ம புல்லட் வேற தீர போகுது. அன்லிமிட்டட் புல்லட்டா இருந்தா நல்லா இருக்கும். 37 தான் இருக்குதா? ஐயோ, ஒரு ஜாம்பியோட அடிக்க முடியல. எல்லாமே பறக்குது. இருங்கடா, பாம்பு தூக்கி போறேன்டா. ஆஹா, எல்லா ஜாம்பியும் ஒன்னா வந்துட்டானுங்கடா. லோட் ஆகுற நேரமாடா இது. சீக்கிரம்டா அடிச்சிடலாம் முடிச்சிடலாம். லோட் ஆகுதுயா. ஆஹா, ஜாம்பி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கயா. அடிக்கவே முடியல. ஆனா பாம்பை போட்டுடலாமா, இதை எடுக்கலாமா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சுடு பரவாயில்ல. அவ்வளவுதான், முடிஞ்ச ஜோலி. லாஸ்ட் சிக்னலா? ஆஹா, சிக்னல் லாஸ்ட் பண்ணிட்டோம். சீக்கிரம். டேய் நிறைய சேர்ந்துட்டாங்கடா. அடிக்க முடியலடா. பாம்பை போடுறா. ஐயோ, முடிஞ்சது போங்க ஜோலி. ஜாம்பி ஃபுல்லா வந்துட்டானுங்க. அடிக்க முடிய மாட்டேங்குது. ஆஹா, டிபீட் ஆயிட்டுமே. ரீஸ்டார்ட். ஓகே, 4வது நாள் மறுபடியும் தொடங்குகிறது. இந்த 4வது நாளிலே ஜாம்பி எல்லாம் போட்டுத்தல. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கிறது. நம்ம சேஃப்டியா உள்ள இருந்து அடிக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. நம்ம இறங்கலாம். ட்ரோன் தானே, நம்ம இறங்கி போய் பாம்பு போடலாம். பாருங்க, வேற லெவல்ல இருக்கு போது. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரோன்ல கனெக்ட் ஆகிறது. ஓகே, ட்ரோன்ல கனெக்ட் ஆயிருச்சு. ஓகே, ட்ரோன் வாங்க, ட்ரோன் போகலாம். ஜாம்பி இத்தனை ஜாம்பி வருமாடா? என்னடா இது? ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்ப நம்ம ஃபுல் ப்ரிப்பரேஷன்ஸோட வந்திருக்கோம். ஒரு ஐடியாவும் யோசிச்சிருக்கோம். அந்த ஐடியாவை நீங்க பார்க்க போறீங்க. நம்ம தூரத்துல இருந்து அடிக்க போறோம். ஏன்னா வர அடிச்சிடலாம். பக்கத்துல போனா நம்ம கேட்ட உடைச்சிடறானுங்க.
ஏய் சிக்னல் லாஸ்ட் ஆகுது, சிக்னல் லாஸ்ட் ஆகுது. ஐயோ சிக்னல் லாஸ்ட் ஆகுது. உள்ள வந்துரு, ஜோனுக்குள்ள வந்துரு, ஜோனுக்குள்ள வந்துரு. அவ்வளவுதான், இப்ப அடிச்சிடலாம். பொறுமையா பொறுமையா அடிக்கலாம். ஒன்னொன்னா போடு. பாம்பு தூக்கி போற நேரம். அவ்வளவுதான், நீ போட்டு தள்ளுறோம். என்னடா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. டே 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 நில்லுங்கடா. என்ன இத்தனை பேர் வரீங்க? அடிக்க முடியலடா. ஏய் சர்வைவர் அங்கதான்டா இருக்கானுங்க. நேரா அங்கேயே வந்துட்டு இருக்கிறீங்களாடா. வேற இடத்துக்கு போங்கடா. எங்க சர்வைவர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு இப்பதான்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவனுக்கு ஸ்டோர் வேற வைக்கணும்டா நாளைக்கு. ஐயோ டேய் 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 டேய். லைனா வரானுங்க, எல்லா பக்கம் இருந்து வரானுங்க, அடிச்சு தூக்குறானுங்க. இருங்கடா, உங்களுக்கெல்லாம் நேரம் பாம்பை தூக்கி போறேன்டா. பாம்பு கண்ணுன்னு மாத்தி மாத்தி அடிக்கிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கம்மி ஆயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல வரல. ஓ 4 பேர் தான் இருக்காங்க. லோட் ஆகிற நேரம் பாம்பை தூக்கி போட்டுடலாம். அப்பா ஃபைனலி விக்டரி நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோல சர்வர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணலாம். நம்ம அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு போய் சேஃப் ஜோன்ல விட்டுறலாம். நம்ம குவாரண்டைன்ல எல்லாம் இருக்கவங்களையும் பார்த்து பாதுகாப்பா தூக்கிட்டு போய் வச்சிடலாம். வேற இடத்துக்கு தாட்டி விட்டுறலாம். வேற இடத்துக்கு தாட்டி விட்டுறலாம். அதான் இங்க ஃபுல் ஆயிருச்சு. பாய்.